Hey guys, welcome back in this part 2 வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா இதோட இன்ஸ்டலேஷன் அண்ட் செட்டப் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, மேஜரா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஜொமேட்டோ பேக்கெண்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் அப்படின்னு. ஸோ இண்டஸ்ட்ரியில எப்படி வந்து இந்த ஒரு ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸை பில்ட் பண்ணுவாங்களோ சேம் அதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் செட்டப்ஸ் எல்லாத்தையும் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட VS கோட் ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் இதோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்மினல்ல வந்து இப்போ என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு புது டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேரக்டர் நேம் என்னன்னா ஜொமேட்டோ பேக்கெண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜொமேட்டோ பேக்கெண்ட் அப்படிங்கிற மாதிரி நேம் வச்சுக்கிறேன். தென் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான இந்த டேரக்டரிக்குள்ள நம்ம டேரெக்டாக போய்க்கலாம். ஓகே, ஸோ இது எப்படி போகணும் அப்படிங்கிறது தெரியும். சிடி கொடுத்து டேரக்டாக அந்த டேரக்டருக்குள்ள போயாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த டேரக்டருக்குள்ள போயிட்டு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். பிரைவேட் என்விரான்மெண்ட் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பிரைவேட் என்விரான்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரு டிபெண்டன்சியோட இன்னொரு வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேற ஒரு ப்ராஜெக்ட்ல வேற ஒரு டிபெண்டன்சி வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல ரெண்டு டிஃபரெண்ட் டிபெண்டன்சி யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வெர்ஷன் கான்ஃபிளிக்ட் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டுலையுமே தனித்தனி என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணிப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி என்விரான்மெண்ட் எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இதுக்குள்ள ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இதில் பைத்தான் -m அப்படிங்கிறது மாடியூல். ஸோ என்ன மாடியூலை செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு மாடியூல் செலக்ட் பண்ண போறேன். அண்ட் தென் அதுக்கான நேம் ஸோ நான் வந்து என்ன நேமான கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து VNV அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த ஜொமேட்டோ பேக்கெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல நமக்கு வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மேக்ல லினக்ஸ்ல இருந்தோம் அப்படின்னா முன்னாடி சோர்ஸ் அப்படிங்கிறத போட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். அப்படி இல்லை நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா நம்ம சோர்ஸ் மென்ஷன் பண்ணாம டைரக்டா அந்த டைரக்டரி மட்டும் கொடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு ஆக்டிவேட் ஆயிடும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்டோட ஃபைல்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ ஆக்டிவேட் பண்றது ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ஜஸ்ட் வந்து VNV ஸ்கிரிப்ட் ஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ அது முன்னாடி வந்து ஒரு கிரீன் கலர்ல தெரியுதா? ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. தென் வந்து இது கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிப்போம். கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்குள்ள போயிட்டு ஒரு requirements.txt ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணோம். ஜஸ்ட் அந்த ஜொமேட்டோ பேக்கெண்ட் இருக்குல்ல, ஸோ அதை பிரஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுங்க. ஓகே, ஸோ இந்த நியூ ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு requirements.txt அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் டிபெண்டன்சிஸ் நமக்கு தேவைப்படக்கூடியது அது கூடவே அதோட வெர்ஷன்ஸ் இதை நான் எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னா இதை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து கிட்ல அப்லோட் பண்ணி அதோட ரெபாசிட்டரி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் பேஸ் பண்ணி டேரக்டா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கம்ப்ளீட்டா எடுத்துட்டு ஜஸ்ட் மறக்காம சேவ் பண்ணிடுங்க. ஸோ இதை கம்ப்ளீட்டா சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம வந்து வேற மாதிரி டவுன்லோட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து நார்மலா எப்படி பண்ணுவோம், pip install -r requirements.txt எப்படி பண்ணுவோம். பட் நம்ம இங்க வந்து UV யூஸ் பண்ண போறோம். ஏன்னா UV யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு வித்தின் செகண்ட்ஸ்க்குள்ள எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருது. நான் பிப் யூஸ் பண்ண அப்படின்னா மினிட்ஸ் ஆகுது. 5 to 6 மினிட்ஸ் ஆனாலும் எனக்கு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் இந்த மாதிரி ஒரு மேஜர் ப்ராஜெக்ட்டுக்கு நான் UV டவுன்லோட் பண்றேன். ஜஸ்ட் வந்து pip install UV அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா வந்து உள்ள டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ UV அப்படிங்கிறது பிப்பை விட 10 to 100x வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ நான் அதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் வந்து இது கம்ப்ளீட்டா டவுன்லோட் ஆகி முடியட்டும். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நமக்கு வந்து இதோட மொத்த வெர்ஷன் டவுன்லோட் ஆயிடுச்சு. 24.9 MB டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதை நான் கிளியர் பண்ணிட்டு இப்போ UVல நமக்கு எவ்வளவு ஸ்பீடு டவுன்லோட் ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம். ஜஸ்ட் வந்து UV pip install -r requirements.txt அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். ஓகே, பிப்புக்கு முன்னாடி ஒரு UV மட்டும் டிஃபைன் பண்ணிருக்கேன். இப்போ எத்தனை செகண்ட்ஸ்ல மட்டும் நமக்கு டவுன்லோட் ஆகுது அப்படிங்கறத பாருங்க. ஓகே, ஜஸ்ட் இப்போ எல்லா பேக்கேஜஸுமே டைரக்டா எடுத்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 10 செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸையுமே கம்ப்ளீட் பண்ணிடும். பட் இது வந்து பிப்பை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமா தான் பண்ணுது. ஏன்னா பிப்ல வந்து எனக்கு வந்து 7 மினிட்ஸ் ஆகியுமே வந்து இது கம்ப்ளீட் ஆகல. ஓகே, ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா UV யூஸ் பண்றேன். எனக்கு UV வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. பட் நான் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்பை கம்பேர் பண்ணும் போது இது வந்து ஃபாஸ்ட் தான். ஸோ நீங்க ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா UV எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிருச்சு. என்னென்ன பேக்கேஜ் சொன்னமோ அந்த எல்லா பேக்கேஜஸுமே ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ப்ராசஸ் தான். அதாவது நம்மளோட ENV ஃபைலை செட்டப் பண்ண போறோம். ஸோ ENV ஃபைலை டேரக்டா உங்களோட பேக் எண்டே வந்து செட்டப் பண்ணிக்கோங்க. .env அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல என்னெல்லாம் கொடுக்க போறோம் அப்படிங்கறத டீடைலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸோட URL. ஓகே, ஸோ டேட்டாபேஸ் தென் வந்து URL. ஸோ டேட்டாபேஸோட URL எப்பவுமே டிஃபைன் பண்ண போறது இல்ல. பட் ஃபார் எக்ஸாம்பிள்
ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே, ஸோ PostgreSQL இந்த மாதிரி சம் டேட்டாஸ் நம்ம கொடுத்துருப்போம். ப்ரொடக்ஷன் போகும்போது இதோட வேல்யூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்ரெட் கீ. ஸோ இந்த சீக்ரெட் கீ எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லி தரேன். ஸோ இதுல வந்து ஜஸ்ட் எம்டியா விட்டுட்டு இப்போ உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சீக்ரெட் கீக்கு வேல்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பைத்தான்ல ஒரு கோட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பைத்தான் கோட் வச்சு டைரக்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஹெக்ஸாடெசிமல்ல 32 பிட்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா சம் டேட்டாஸ் நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா. ஸோ நீங்க வந்து வேற எங்கேயும் போய் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்க இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்ரெட் கீக்கு அப்புறம் வந்து இதோட அல்காரிதம் செட் பண்ணணும். இந்த அல்காரிதம் நம்ம என்ன செட் பண்ண போறோம்னா HS256 அப்படிங்கிற இந்த ஒரு அல்காரிதம் செட் பண்றோம். இது என்ன ப்ரோ புதுசா இருக்கு HS256 அப்படின்னா இது வந்து HMAC-ம் அதே மாதிரி SHA-256 இந்த மாதிரி 2 டிஃபரெண்ட் அல்காரிதம் சேர்ந்த ஒரு அல்காரிதம் தான் பாத்தீங்க அப்படின்னா HS. இதுல வந்து 256 பைட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்சஸ் டோக்கனோட எக்ஸ்பைரி மினிட்ஸ் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த ரெஃப்ரெஷ் டோக்கனோட எக்ஸ்பைரி டே இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் டோக்கனோட எக்ஸ்பைரி டே அப்படிங்கறத வச்சுக்கிறேன். இதுல வந்து ஜஸ்ட் வந்து இதுல வந்து மினிட்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா 140 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து 7 days கால்குலேட் பண்ணும். பட் நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா டேஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ டேஸ்ன்னு வச்சுட்டு இதுல டேரக்டா 7 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு ப்ரோ இந்த ஆக்சஸ் டோக்கன் அப்படிங்கிறது யூஸ் ஆகுதுன்னா சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேஜ்ல போய் லாகின் பண்றீங்க. ஓகே, ஸோ லாகின் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு சீக்ரெட் கீயை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது கொடுத்துருக்க சீக்ரெட் கீ இருக்குல்ல, ஸோ இந்த சீக்ரெட் கீயை வச்சு டேட்டா பேஸ்ல போய் ஒரு சிக்னேச்சரை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த சிக்னேச்சர் பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உருவாகும். ஓகே, நீங்க வந்து ஒரிஜினல் யூசர் தானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்றது. வெரிஃபை பண்ணிடுச்சு. இப்போ டோக்கன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ் ஆகும். இப்போ வந்து 30 மினிட்ஸ்க்கு வந்து ஒருக்க வந்து இந்த ஆக்சஸ் டோக்கன் அப்படிங்கிறது எக்ஸ்பைரி ஆயிரும். இது திரும்ப எப்படி வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னா இந்த ரெஃப்ரெஷ் டோக்கன் பேஸ் பண்ணி தான். ஓகே, நீங்க ஒவ்வொரு டைமும் போய் ஒரு அப்ளிகேஷன்ல லாகின் பண்ண வேணாம். அதுக்கான ஒரு மெயின் ரீசனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சஸ் டோக்கனும் ரெஃப்ரெஷ் டோக்கனும் செட் பண்ணிருக்கிறது தான். ஓகே, ஸோ 30 மினிட்ஸ்க்கு ஒருக்க வந்து உங்களோட இந்த ஒரு டோக்கன் வந்து எக்ஸ்பைரி ஆகும். திரும்ப புது டோக்கன் ஜென்ரேட் ஆகி அது திரும்ப வேலிடேட் ஆகி திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா பாஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெடிஸோட இந்த ஒரு URL செட் பண்ணணும். ஓகே, ஸோ ரெடிஸ் URL அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இது வந்து டிஃபால்ட்டா நம்ம லோக்கலா இப்போ ரன் பண்றோம். கரெக்டா, ஸோ லோக்கலா ரன் பண்ணும்போது அதோட லோக்கல் ஹோஸ்ட் ஐடி டிஃபால்ட்டா இப்படி தான் இருக்கும். அண்ட் இது பக்கத்தில் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் டேட்டா பேஸ் நீங்க வச்சிருக்கலாம். பட் இனிஷியலா எந்த டேட்டா பேஸை நீங்க ஆக்சஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறது நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கேஷ் TTL அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க TTL அப்படிங்கறது யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த TTL அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ரெடிஸ்ல நீங்க கொடுக்குறீங்கல்ல ஒரு கேஷ் டேட்டா, அந்த கேஷ் டேட்டா எவ்வளவு நேரத்துல வந்து எக்ஸ்பைரி ஆகணும் அப்படிங்கறது கொடுக்கறதா. இதுல வந்து 3600 அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா செகண்ட்ஸ்ல எடுத்துக்கும். ஓகேவா, செகண்ட்ஸ் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்க ரொம்ப சிம்பிளான 300 செகண்ட்ஸ் கூட கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி 5 மினிட்ஸ்ல வந்து நமக்கு கம்ப்ளீட்டா கேஷ் மெமரியில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே டிலீட் ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடிஸோட கேப்பபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் சர்ச். ஸோ இந்த எலாஸ்டிக் சர்ச் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு அமேசான்ல போயிட்டு ஜஸ்ட் நான் வந்து ESP32 அப்படின்னு சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும், ESP32 அப்படிங்கிறது எங்கெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கோ அதை அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தா கூட சரி அதை கொண்டு வந்து எனக்கு காட்டும்ல. இப்படிதான் வந்து எலாஸ்டிக் சர்ச் ஒர்க் ஆகும். அந்த டேட்டா பேஸ்ல இப்போ வந்து கம்ப்ளீட் பைத்தான் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட் பைத்தான் அப்படி கிராஷ் கோர்ஸ் இருக்குல்ல, ஸோ பைத்தான் அப்படிங்கிற வேர்டை வச்சு அதை வந்து சஜஷன்ல கொண்டு வரும். அதை ரேட்டிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு காட்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸை வந்து இந்த எலாஸ்டிக் சர்ச் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, சிம்பிளா இதுல வந்து இதை மட்டும் நீங்க இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா போதும். நெக்ஸ்ட் வந்து ரேசர்பே. ஸோ ரேசர்பே அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு டேட்டா பேஸ். ரொம்ப சிம்பிளாவே நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். இதுல டம்மியா ஒரு ஐடி நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஐடி நம்ம கொடுப்போம். அந்த ஐடி கூட வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட்ஸ் வரும், வெப் புக்ஸ் வரும், இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டாஸை நம்ம உள்ள கொடுப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்ரெட்ஸ் அண்ட் தென் வெப் புக்ஸ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டாஸை நம்ம வந்து உள்ள பாஸ் பண்ணுவோம். இதெல்லாம் டம்மி டேட்டாஸ் தான். இதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரிஜினல் டேட்டாஸ் எல்லாமே பாஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இப்போ இங்க வந்து டெவலப்மெண்ட்ல இருக்கு, அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், டீபக் இருக்கு. ஸோ டீபக்கை வந்து ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்ணணும். இங்க வந்து இனிஷியலா ட்ரூ வச்சிருக்காங்க, நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நீங்க ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பேக் எண்டை யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத செட் பண்ணணும். இதை வந்து எப்படி செட் பண்ணும் அப்படின்னா அலவுட் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுப்போம். அலவுட் ஹோஸ்ட்ல டைரக்டா நீங்க லோக்கல் ஹோஸ்ட் அண்ட் உங்களோட போர்ட் நம்பர் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 3000ல ரன் ஆகுது அப்படின்னா 3000 அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து டொமைன் யூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கமா கொடுத்துட்டு உங்க டொமைன் ஃபார் எக்ஸாம்பிள்
learnmate.in அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த டொமைன் நேமுக்கும் எனக்கு ஆக்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு இஎன்வி ஃபைல்ஸை நம்ம செட்டப் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டேட்டாபேஸ் செட் பண்ணியிருக்கோம், தென் சீக்ரெட் செட் பண்ணியிருக்கோம், அண்ட் HS 256 அப்படிங்கிற இந்த ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அல்காரிதம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி இருக்கக்கூடிய அல்காரிதம் விட ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு இப்போ ரீசெண்டாக இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் தென் ஆக்சஸ் டோக்கன், ரெஃப்ரெஷ் டோக்கன், தென் ரெடிஸ் அதோட கேஷ் டைம் எவ்வளோ நேரத்தில் எக்ஸ்பைரி ஆகும், தென் வந்து எலாஸ்டிக் சர்ச். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். மறக்காம ஜஸ்ட் வந்து ஃபைனலாக சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒரு இஎன்வி ஃபைலாக எல்லாமே செட்டப் பண்ணுறோம், வேரியபிள் எல்லாம் கொடுத்தாச்சு. பட் இந்த இஎன்வி ஃபைலை கொண்டு போயிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலில் கொடுத்தா மட்டும்தான் இந்த இஎன்வி பேஸ் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த Zomato பேக்கெண்ட் இருக்குல்ல, ஸோ இதில் போயிட்டு ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. ஸோ அந்த ஃபோல்டரோட நேம் என்ன அப்படின்னா ஆப். ஓகே, ஸோ இந்த நேமில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா config.py அப்படிங்கிற இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் கான்ஃபிகரேஷனையும் மேக் பண்ண போது இந்த இஎன்விக்கும் நம்மளோட சர்வருக்கும் ஒரு கான்ஃபிகரேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கம்ப்ளீட் ஃபைல். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் பைடான்டிக். ஓகே, ஸோ பைடான்டிக்கோட செட்டிங்ஸ்ல இருந்து நம்ம வந்து பேஸ் செட்டிங்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் செட்டிங்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்மளோட இஎன்வி இருக்குல்ல, ஸோ இந்த .env ஃபைல் இருக்குல்ல, இந்த இஎன்வி ஃபைல்ல இருந்து டேரக்டா டேட்டாஸை கொண்டு வந்து இதில் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபைல். ஓகேவா? ஸோ அதான் வந்து பேஸ் செட்டிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் பைடான்டிக். ஸோ பைடான்டிக்ல இருந்து நெக்ஸ்ட் நான் என்ன இம்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னா வேலிடேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ண போறேன். வேலிடேட்டர். ஸோ இந்த வேலிடேட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா இப்போ இன்புட்ல இருந்து ஒரு வேல்யூ வரும். கரெக்டா? இன்புட்டா ஒரு இங்க இருந்து ஒரு வேல்யூஸ் வரலாம். இஎன்வில இருந்து வந்து இந்த சீக்ரெட் கீ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சீக்ரெட் கீயை எடுத்து செக் பண்ணும் அல்லது கிளீன் பண்ணும். இந்த மாதிரி ரெண்டு விஷயம் பண்ணும். ஓகே, ஒன்று வந்து அதை டைரக்டா கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணும், இன்னொன்று அதை மாடிஃபை பண்ணும். இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களை வந்து செக் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலிடேட்டர். ஓகேவா? சிம்பிள் வேலிடேஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இந்த பன் டூல்ஸ் அப்படிங்கிற ஒன்று, அதாவது ஃபங்க்ஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் டூல்ல இருந்து எல்லாரையும் கேஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும். இது வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு உள்ள, இப்போ நான் மல்டிபிள் டேட்டாஸை கொண்டு வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு டைமும் திரும்ப 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 ரன் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது அகைன் அண்ட் அகைன் வந்து அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? அது ஒரு பெரிய ப்ராசஸ். திரும்ப திரும்ப ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டாக ஸ்லோ டவுன் பண்ணும். இந்த ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து எல்லாரையும் கேஷ். இதை என்ன பண்ணோம்னா ஒன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமே அதை வந்து ஒரு கேஷ் மெமரி மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸ்டோர் பண்ணி வச்சு அதை என்ன எக்ஸிக்யூட் பண்ணுமோ அந்த ப்ராசஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நமக்கு பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து உள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் சூப்பரா புரியும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் டைப்பிங். ஓகே, ஸோ இந்த டைப்பிங்ல இருந்து நம்ம என்ன இம்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னா லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ண போறோம். இது என்ன ப்ரோ பண்ணும் இந்த டைப்பிங் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம நேம் டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, நேம் கோலன் அதோட டைப் என்ன டைப் அப்படிங்கிறது கொடுப்போம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைப்பை டிஃபைன் பண்றதுக்கு யூஸ் பண்றதா வந்து இந்த ஒரு லைப்ரரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லைப்ரரிஸ் நம்ம கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் செட்டிங்ஸ் அண்ட் கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ் செட்டிங்ஸ். ஸோ இந்த பேஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா கம்ப்ளீட்டா அந்த இஎன்வி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்து லோட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த லோட் பண்ற ப்ராசஸ்க்கு இது டைரக்டா ஹெல்ப் பண்ணும். அண்ட் நீங்க வந்து இங்க இந்த அப்ளிகேஷன் நேமை கொடுக்கணும், ஸோ இந்த மாதிரி வெர்ஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஃபைன் பண்ணிக்கோங்க. பட் நம்ம அதை கொடுக்க போறது இல்லை. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டேட்டா பேஸ் செட் பண்ண போறேன். இந்த டேட்டா பேஸ் யூஆர்எல் அப்படிங்கிறத கொடுத்து கூட ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு நீங்க ஈக்குவல் டு கொடுத்து ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டா செட் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து டிஃபால்ட் வேல்யூ இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். பட் நீங்க இப்படி கொடுக்கல, ஸோ நான் இப்படி மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீ வந்து கண்டிப்பா ஏதோ இங்கே ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இது மீன் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி டேரக்டா டிஃபைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்ரெட் கீ. ஸோ சீக்ரெட் கீ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். நம்ம வந்து டேரக்டா இந்த இஎன்வி ஃபைல கொடுத்துருக்க இந்த சீக்ரெட் கீ வந்து நமக்கு இங்கே உள்ள யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்கே நம்ம டிஃபைன் பண்ணக்கூடாது. அங்கே சீக்ரெட் கீ இருந்தால் மட்டும்தான் இது வேலிடேட் பண்ணி ஒரு மெசேஜை நம்ம கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அல்காரிதம். இந்த அல்காரிதமே நம்ம வந்து எம்டியா விட்டுறலாமா அப்படின்னா இல்லை. ஏன்னா அல்காரிதமுக்கு நமக்கு தெரியும் டிஃபால்ட்டா இந்த அல்காரிதம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால HS 256 அப்படிங்கிறத டிஃபால்ட்டா நான் உள்ள செட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி தான் வந்து இந்த டோக்கன் எக்ஸ்பைரி மினிட்ஸ். ஓகே, 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா செட் பண்ணிருந்தோம். அதே நீங்க டிஃபால்ட்டா செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மாற போற டேட்டாஸ் கிடையாது. கரெக்டா? ஸோ அதனால நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் டோக்கன் எக்ஸ்பைரி மினிட்ஸ் இருக்கு. பட் நம்ம இதை வந்து டேஸா கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மினிட்ஸ் மட்டும் தான் எடுக்குது. நம்ம டேஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு இந்த இன்டிஜர் வேல்யூவை வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் சிம்பிள் ப்ராசஸ். இந்த மாதிரி நமக்கு வந்து சீக்ரெட் கீ அதோட அல்காரிதம் அண்ட் இதோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே எதெல்லாம் டிஃபால்ட்டா செட் பண்ணணும், எதெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிறத நம்ம இங்க பாத்துக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடிஸோட யூஆர்எல் செட் பண்ணணும். ரெடிஸ் _ URL.
ஓகே. ஸோ ரெடிஸோட யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நம்ம அங்க செட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் அதோட டிஃபால்ட் யூஆர்எல் என்ன அப்படிங்கிறது தெரியும். கரெக்ட்டா? இப்போ நான் புரொடக்ஷன் போறேன் மட்டும் நான் மாத்த போறேன். அதுவரைக்கும் எனக்கு என்ன ஆக போகுது? லோக்கல்லே தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகே. ஸோ அதனால லோக்கலா அந்த மாரி செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன செட் பண்ணோம் அப்படின்னா, இத வந்து அ இத வந்து கேஷ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இது வச்சோம்ல. அது வந்து டிடி கரெக்ட்டா? ஸோ டிடிஎல் வந்து செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடணும். ஓகே. ஸோ இந்த டிடிஎல் செகண்ட்ஸ் வந்து 3600 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த கேஷ் மெம்பரில் ஸ்டோர் ஆன டேட்டா எவ்வளோ நேரத்துக்கு அதிலே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுவே டெலீட் ஆகிடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இதுக்காக நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு டேட்டா பேஸோட கம்மி பண்ணுற மாதிரியான ஒரு வேலிடேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் சர்ச். ஓகே. ஸோ இந்த எலாஸ்டிக் சர்ச்சோட யூஆர்எல் நம்ம டேரெக்டாக டிஃபைன் பண்ணுவோம். இந்த யூஆர்எல் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். லோக்கலாக வந்து இந்த யூஆர்எல் தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் போகும்போது மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேசர் பேக்கு வந்து ரேசர் பே கீ ஐடி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன எப்படி பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட் அப்படியே கொடுத்துடணும். ஓகே. இதுக்கு வந்து டேட்டாஸ் எதுவும் செட் பண்ணக்கூடாது. ஏன் செட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம இஎன்வி ஃபைல என்ன கொடுக்குறோமோ அதுதான் வேல்யூ. ஓகே. கான்ஃபிகரேஷன் ஃபைலில் டிஃபால்ட் வேல்யூஸ் வரக்கூடாது. ஓகே. ஸோ இங்கே வந்து முக்கியமான டேட்டாஸ் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் டேரெக்டாக என்ன ஆக போகுது? கிட்ல போய் புஷ் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் இங்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோஸ்ட் நேம் கொடுக்கறது கூட பிரச்சனை இல்லை. பட் செக்யூர்டா இருக்க வேண்டிய டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை வச்சு ஒரு சீக்ரெட் கீயை வச்சு வேற ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணி வேற ஒரு அட்டாக்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ரீசனால இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் நம்ம எதையுமே நம்ம செட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன செட் பண்ணிருந்தோம் அப்படின்னா ரேசன் பேயோட வெப்புக் சீக்ரெட். ஸோ அதையுமே நம்ம இங்கே கொடுக்கக்கூடாது. டிஃபால்ட்டா இந்த எஸ்டிஆர் மட்டும் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது அது என்ன வேல்யூல வரப்போகுது அப்படின்னு. ஓகே. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா எனக்கு என்னென்ன டேட்டாஸ் வரப்போகுது அப்படிங்கிற செட் பண்ணிட்டேன். ஓகே. இதுக்கப்புறம் வந்து இதுல வேற என்ன டேட்டாஸ் இருக்குது? ஸோ இந்த இஎன்வியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். டீபக் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலவுட் ஹோஸ்ட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கடைசியாக செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஜஸ்ட் வந்து டீபக். ஓகே. டீபக் வந்து அதோட டைப் மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டீபக்ல ட்ரூ அல்லது ஃபால்ஸ் இந்த மாதிரி 2 இருக்க போது. ஸோ நான் இங்கே டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் செட் பண்ணிட்டேன். இந்த வேல்யூ தான் எனக்கு வந்து டேரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். நான் ப்ரொடக்ஷன் போகும்போது மட்டும் இதை நான் வந்து மாற்றிப்பேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலவுட் ஹோஸ்ட். ஸோ அலவுட் ஹோஸ்ட் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு லிஸ்ட் டேட்டாவாக தான் கொடுக்கும். ஓகேவா? பட் நம்ம அதை லிஸ்ட்டாக தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கிடையாது. ஸோ அப்படி எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு இதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே. ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன டேட்டா கொடுத்துருந்தனோ இதை நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்ட் ரிசல்ட் வரும். இல்லை மல்டிபிள் டேட்டாஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி ஸ்பிட் பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் அடுத்து சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம்? இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே உள்ளே கொடுத்தாச்சா? ஃபைனலாக நமக்கு இன்புட் எல்லாம் வந்துருச்சு. ஸோ வந்த இன்புட்டை வேலிடேட் பண்ணும். அதுதான் வந்து வேலிடேட்டர். ஓகே. வேலிடேட்டரில் இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, அலவுட் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது என்ன மீன் பண்ணுதுன்னா இந்த அலவுட் ஹோஸ்ட்டை உள்ளே கொண்டு வரேன். இது எதுக்கு அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் இதுக்குள்ளே வருது அப்படின்னா ஏன்னா அலவுட் ஹோஸ்ட்ல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். ஓகே. மல்டிபிள் டேட்டாஸ் வந்து அதாவது ஒரு லோக்கலாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் வச்சிருப்பேன். அதே மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு ஒன்று வச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டொமைன்ஸ் கூட நான் செட் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணும்போது அந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ட்ரிங்காக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வேலிடேட்டரை டிஃபைன் பண்ணோம். ஓகே. ஸோ இந்த வேலிடேட்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கான ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரிஜின் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ இந்த பாஸ் ஆரிஜின் அப்படிங்கிறது சிம்பிள். ஸோ இதுல இருந்து வரக்கூடிய லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு தனித்தனி ஸ்ட்ரிங்கா நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இது பண்ணக்கூடிய ப்ராசஸ். இப்போ நான் வந்து இதை எழுதிட்டு உங்களுக்கு நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். நமக்கு இதெல்லாம் வேணாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வேணாம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து 2 லைன்ல இதை சூப்பரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலிடேட்டர்ல டேட்டா வரும். ஓகேவா? அதே மாதிரி ப்ரீ டிஃபைன்ட் ஆயிருக்கா அந்த டேட்டாஸ்ல வந்து வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு அல்லது அந்த வேல்யூ கரெக்டா இருக்குது அப்படிங்கறத செக் பண்ணும். செக் பண்ணிட்டு இந்த வி இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த வில தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேட்டா வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ இந்த வில இந்த டேட்டா ஸ்டோர் ஆகும். இப்போ லிஸ்டா இருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் டேட்டாஸ் வந்திருக்கும். அது வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே ஸ்பிளிட் பண்ணி தனித்தனி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணும். கமா பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா அந்த கமாவை மட்டும் எடுத்துட்டு அந்த தனித்தனி ஸ்ட்ரிங் எடுக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டேட்டாஸ் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த வேலிடேட்டர் இங்க பண்ணக்கூடிய ஒரு ஹியூஜ் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் கான்ஃபிக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த கான்ஃபிக் கிளாஸ் வந்து 2 விஷயம் முக்கியமான விஷயம் பண்ணுது. ரெண்டும் என்ன அப்படின்னா ஒன்று இந்த இஎன்வி ஃபைலை செலக்ட் பண்ணுது. ஓகே. ஸோ இந்த இஎன்வி ஃபைலை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த இஎன்வி ஃபைல் டீகோடிங் இதெல்லாம் நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை நீங்க ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன செட் பண்ண போறோம் அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ் மட்டும் செட் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் சென்சிட்டிவ் எதுக்கு ப்ரோ செட் பண்றீங்கன்னா இப்போ இங்க நான் போயிட்டு ரேசர் பே
கீ ஐடியும் கொடுத்துருக்கேன். இதை நான் வந்து லோவர் கேஸில் கொடுக்கலாம் அல்லது அப்பர் கேஸில் கொடுக்கலாம். அந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் கேசஸில் நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். எது கொடுத்துருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே கான்ஃபிகரேஷனில் நம்ம டேரெக்டாக டிஃபைன் பண்ணுறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபைனல் பார்ட்டு. ஸோ அதான் நான் சொன்னேன் எல்ஆர்யூ கேஷ். ஸோ இந்த எல்ஆர்யூ கேஷ் அப்படிங்கிறது இங்கே என்ன ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் லைவாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு கெட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு புது ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் டேரெக்டாக வந்து எது கூட இன்டர் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிறது கூட இன்டர் கனெக்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட்டிங்ஸில் டேட்டாஸ் மாற மாற என்ன ஆகும் அப்படின்னா இது ஒவ்வொரு டைமும் ரீலோட் ஆகிட்டே இருக்கும். அது பெர்ஃபார்மன்ஸை டவுன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தடுக்கிறதுக்காக வந்தது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்ஆர்யூ கேஷ். இந்த எல்ஆர்யூ கேஷ் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஒவ்வொரு டைம் இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ப்ராசஸை தடுத்து ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகி நீ என்ன டேட்டா கொடுக்குற அப்படிங்கிறத நான் கேஷ் மெமரியில் வச்சுக்கிறேன். ஸோ அந்த கேஷ் மெமரியில் வச்சதை வச்சு நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைமும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். ஸோ இப்போ S1 அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. ஸோ இந்த S1ல இந்த செட்டிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆப்ஜெக்டாக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே. ஸோ ரெண்டாவது ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப இந்த மாதிரி S2 போட்டு அடுத்த வாட்டி ரிட்டர்ன் ஆகும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வாட்டி நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆனாலே போதும். அதாவது S1 மட்டும் எக்ஸிக்யூட் ஆனாலே போதும். ரெண்டாவது வாட்டி அதை நான் ஒரு பிரெயினில் வச்சுக்கிட்டு அதை வச்சு நான் ப்ராசஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்ஆர்யூ கேஷ். ஓகேவா? ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேட்டாவை கொண்டு போயிட்டு ஓகேவா? ஸோ இந்த செட்டிங்ஸ் டேட்டாவை கொண்டு போயிட்டு ஒரு இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா இது வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் இந்த டேட்டா ஃபுல்லாக எப்படிங்கிறத நான் இதை எழுதிட்டு சொல்கிறேன். இப்போ டேரெக்டாக அதை கொடுத்துட்டு கெட் செட்டிங்ஸை உள்ள எழுதிடலாம். இப்போ எதுக்கு அப்புறம் இந்த கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சிம்பிள். இப்போ நான் இதை எப்படி தெரியும் ஆக்சஸ் பண்ண முடியும்? இந்த மாதிரி செட்டிங்ஸ் டாட் டேட்டா பேஸ் அப்படின்னு என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த ஒரு ஃபீச்சருக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த செட்டிங்ஸை டேரெக்டாக இதோட இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த ஒரு கான்ஃபிகரேஷனாக நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதுதான் டோட்டலாக நம்ம பண்ணக்கூடிய கான்ஃபிகரேஷன். ஓகேவா? பேசிக் கான்ஃபிகரேஷன். இதுக்கப்புறம் டேரெக்டாக பார்ட் 3ல இன்னும் நிறைய அட்வான்ஸான டாபிக்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன்.